பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்திருக்கிற இந்த யூடியூப்ல நீங்க நிறைய வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி பேசியிருப்பேன். அது போல உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள்னு சொல்லி பேசியிருப்போம். அப்புறம் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை குறித்து நம்ம பேசியிருப்போம். இப்போ இந்த இருதயத்தை குறித்து இவ்வளவு தாகத்தோடு நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பாவ வாழ்க்கை, நம்முடைய கரை நம்ம இருதயத்துல இருந்து வெளியே அகற்ற வேண்டும். அந்த பாவ வாழ்க்கையில இருந்து நம்ம விடுவிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இருக்கிற ஒரு இருதயத்தை நம்ம பிசாசு கொடுப்போமா, இயேசு ஆனவருக்கு கொடுப்போமா? நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நம்ம நினைச்சினோம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். நம்ம பரிசுத்தமா நம்ம வாழும்போது தான் தேவன் நமக்கு பல அற்புதங்களை நம்ம செய்ய முடியும் வாழ்க்கையில. பாருங்க, நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகளுடைய திருமண காரியமாகட்டும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடையா இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய இருதயத்தின் மேட்டிமையினால, நம்முடைய இருதயத்தில் உள்ள அசுத்தினால, நம்முடைய இருதயம் கரைப்பட்டு இருக்கிறதுனால நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல. நீங்க இந்த பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நீங்க இப்போ வரும்பொழுது ஆண்டவர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். உன் ஒளி உன் மீது ஒளிக்கும். பாருங்க, காரிருள் மேகங்கள் எல்லாமே, நம்முடைய இருள் எல்லாமே நம்ம இடத்துல இருந்து அகன்று போகும் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்ல, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அதிசயம். மோசே பாருங்க, முட்செடியில நிற்கும் போது முட்செடி எரிகிறதை கண்டு அவன் அதிசயப்பட்டான். அதிசயப்பட்டது மட்டும் இல்ல, அவனுடைய அது அருகில போய் பார்க்க போகும்போது தேவனுடைய வார்த்தை வந்தது, இது பரிசுத்த பூமி, நீ உன் பாதரட்சியை கலட்டி போடுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. நம்ம கலட்ட வேண்டிய இது எல்லாத்தையும் நம்ம கலட்டிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம். பாருங்க, நம்ம நிறைய சர்ச்சஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஷூ காலோட உள்ள போவாங்க. எல்லாம் ஷூ காலோட போவாங்க. எல்லாம் தேவனுடைய பயம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை. நிறைய பேருடைய கேட்டானா அது அந்த காலம் இந்த காலம்னு சொல்லி பேசுவாங்க. எந்த காலமா இருந்தாலும் தேவன் படைச்சது ஒரே காலம் தான், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது நீ ஓடி வந்து அதை காண்பீங்க. பாருங்க, நீ ஓடி வந்து காண்பீங்க, உன் இறுதியும் அதிசயப்பட்டு வருவாங்க. இந்த வருஷம் எத்தனையோ வருஷமா கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் இந்த வருஷம் கல்யாணம் ஆகும். நீங்க கடன் பாரத்துல இருக்கிறீங்க, உங்க கடன் பாரம் எல்லாம் குறைய போகுது. இந்த வருஷத்தோட உங்களுக்கு முடியும். நீங்க தேவ ஜனங்க, நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. உங்க இருதயம் அதிசயப்பட்டு என்ன செய்யும், பூரிப்பாகும். ஏசாயா 60வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பாகும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான இந்த 2025ஆம் வருஷத்துல உங்க இருதயம் அதிசயப்பட்டு உங்க தடைகள் எல்லாம் விலகும். தடைகள் எல்லாம் விலகும். உங்க குடும்பத்துல உள்ள தடைகள் விலகும். நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போறாங்க. அப்போ நீங்க அதை கண்டு உங்க இருதயம் நிச்சயமா பூரிப்பாகும். நாங்க சொல்ற அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான வசனத்தினால உங்களுக்கு மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். நமக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்டதான கிருபையை நமக்கு தருவாராக. இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பாருங்க, இந்த பாருங்க, அது நம்ம ஏரியால இந்த மழை நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆசீர்வாதமான மழை நான் இதை பார்க்கும்போது இதை என் இருதயம் கண்டு அப்படி ஒரு பூரிப்பா இருக்கு. அந்த மழையில நனைஞ்சிக்கிட்டே இந்த வசனத்தை நம்ம சொல்லும் போது எனக்கு இன்னும் பிளஸிங்கா இருக்கு. கர்த்தருடைய அதிசயம், இதெல்லாம் ஒரு அதிசயம். மழை வர்றது, இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்றதுக்குரிய ஒரு நல்ல ஒரு தருணங்களை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. மைக்கு நினைக்கிறது மழையில நடந்த
இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 94 43 52 76 77 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.